ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி நூலில் உள்ள 2வது பாடம் வரலாற்றை நோக்கி அதில் உள்ள விடைகள் தான் பார்க்க போகிறோம். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 153 உள்ள முதல் 2 பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. பண்டைய மனிதர்கள் வாழ்ந்த இடம் டேஷ். விடை காடுகள். வேட்டைக்கு உறுதுணையாக இருந்த செல்ல பிராணி டேஷ். விடை நாய். பண்டைய மனிதர்கள் கற்கருவிகளை எதற்காக பயன்படுத்தினர்? விடை பண்டைய மனிதர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் விலங்குகளை விரட்டவும் வேர்கள் குருத்துகள் முதலியவைகளை தோண்டவும் கற்கருவிகளை பயன்படுத்தினர். பண்டைய மனிதர்களின் உணவு முறை குறித்து எழுதுக. விடை மாமிசம் உட்பட அனைத்து உணவுப் பொருட்களையும் சமைக்காமல் உண்டனர். ஆற்றுப்பகுதியில் வளர்ந்த தானியங்களை சேகரித்து உண்டனர். அடுத்த பக்கம் பாருங்க. பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை முறையை நிழலிடுக. கருவிகள். அப்போ இந்த பிக்சரை நீங்க நிழலிடணும். அடுத்தது இருப்பிடம். இப்போ இந்த பிக்சர்ல நீங்க ஷேட் பண்ணணும். அடுத்தது உணவு. இந்த பிக்சர்ல ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க. பத்தியை படித்து பழைய கற்கால மனிதர்களுக்கு தொடர்பில்லாததை டிக் செய்க. இந்த பேராகிராஃபை படித்து பழைய கற்கால மனிதர்களுக்கு தொடர்பில்லாததை டிக் பண்ணணும். அப்போது எதெல்லாம் தொடர்பில்லை அப்படின்னா, பயிரிடுதல் பற்றி தெரியும், இது அவங்களுக்கு தொடர்பில்லை, அதனால் இதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து குச்சி மற்றும் கற்கள் கொண்டு வீடு கட்டினர், இதுவும் பழைய கற்கால மனிதர்களுக்கு தொடர்பில்லாததுனால இதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளுடன் தொடர்புடைய சொற்கள் இடம்பெற்றுள்ள தோகைகளுக்கு அதே வண்ணத்தை தீட்டுக. பாருங்க, இதுல உணவு கொடுத்துருக்காங்க அப்படி தானே. அப்போ இதற்கு தொடர்புடைய சொற்களுக்கு நீங்க இதே நீல வண்ணத்தை தீட்ட போறீங்க. அப்போ அவங்க மாமிசம்க்கு கொடுத்துட்டாங்க. நீங்க கிழங்கு, வேர், பச்சை காய்கள், இதுக்கு நீல வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்தது உடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கலரை நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற உடைகளுக்கு ப்ரௌன் கலர் தீட்ட போகிறீங்க. இலை, மரப்பட்டை, தோல். அடுத்தது இருப்பிடம். என்னென்ன? குகை, மரப்பொந்து, அதுக்கு இந்த வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்தது கருவி. கருவி என்னென்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள், கொம்புகள், கிளைகள், கற்கள், குச்சிகள், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பச்சை வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்தது 18வது பக்கம் பாருங்க. படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 158 உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. புதிய கற்காலத்தின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் டேஷ். விடை செம்பு. வெண்கலம் தயாரிக்க உதவும் உலோகங்கள் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ். விடை செம்பு, துத்தநாகம் மற்றும் வெள்ளியம். வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலத்தை டேஷ் என்று அழைக்கிறோம். விடை வெண்கல காலம். அடுத்தது இரும்பு காலம் பற்றி சிறு குறிப்பு வரைக. விடை கற்காலத்துக்கு பிறகு மனிதர்கள் இரும்பை கண்டுபிடித்து இரும்பு கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்த தொடங்கினர். இக்காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது படங்களை பார்த்து உரிய கற்காலத்தில் நிழலிடுக. பாருங்க, இந்த படம் பழைய கற்காலம் அப்படின்றனால இதை நீங்க நிழலிட்டுக்கோங்க. அடுத்தது இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுவும் பழைய கற்காலம், அதனால இதை நிழலிட்டுக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம், அதனால இதை நீங்க நிழலிட்டுக்கோங்க.
அடுத்தது இந்த படம் வந்து புதிய கற்காலம், அதனால் இதையும் வந்து நிழலிட்டுக்கோங்க புதிய கற்காலத்தை. அடுத்து இந்த படம் வந்து பழைய கற்காலம், அப்போ பழைய கற்காலத்தில் நிழலிட்டுக்கோங்க. அடுத்தது இந்த படம் வந்து புதிய கற்காலம், அப்போது இந்த புதிய கற்காலத்தில் ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க, நானே உருவாக்குவேன், பழைய கற்காலத்தை குறிக்கும் படம் வரைக. பழைய கற்காலத்தை குறிக்கிற ஏதாவது ஒரு படம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இதில் ஒரு குகை வரைஞ்சி ஒரு பழைய கற்காலத்தில் அந்த மனிதனை வரைஞ்சிருக்கேன். அடுத்த பக்கம் பாருங்க, வளர் அறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. பாருங்க, பின் வருவனவற்றில் பழைய கற்கால மனிதர்கள் நெருப்பை உருவாக்க பயன்படுத்திய கருவி எது? விடை ஆப்ஷன் ஆவை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவி எது? விடை ஆப்ஷன் ஆவை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க, மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் இ சக்கரம். பழைய கற்கால மனிதன் நாயை தனது செல்ல பிராணியாக வளர்த்ததற்கான காரணம் என்ன? விடை ஆப்ஷன் ஆ வேட்டைக்கு துணையாக. புதிய கற்கால மனிதனுடன் பொருந்தாதது எது? விடை ஆப்ஷன் இ நாடோடி வாழ்க்கை. புதிய கற்கால மனிதன் ஆடை தயாரிக்க பயன்படுத்தியது எது? விடை ஆப்ஷன் இ பருத்தி. புதிய கற்கால மனிதர்கள் வேளாண்மை செய்த இடம் டேஷ். விடை ஆப்ஷன் இ ஆற்றங்கரையோரம். அடுத்த பக்கம் பாருங்க, பழைய கற்காலத்துடன் பொருந்தும் இணையை தேர்ந்தெடுக. விடை ஆப்ஷன் இ இருப்பிடம் மரப்பொந்து குகை. மலையிலிருந்து உருண்டு விழும் கற்களை கவனித்த புதிய கற்கால மனிதன் எதனை கண்டுபிடித்தான்? விடை ஆப்ஷன் அ சக்கரம். கற்காலத்துடன் தொடர்பில்லாத ஒன்றை தெரிவு செய்க. இதில் வந்து எது தொடர்பில்லை? விடை ஆப்ஷன் இ மின்சாரம். அடுத்தது விடைத்தாள். நம்ம இவ்வளோ நேரமும் விடை குறித்தோம்ல, அது எந்த வினாக்களுக்கு எந்த ஆப்ஷன் குறித்தோமோ அதை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக பார்த்து ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க, மாத தேர்வு. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. மனிதர்கள் இலைகளால் ஆன ஆடைகளை அணிந்திருந்த காலம் எது? விடை ஆப்ஷன் ஆ பழைய கற்காலம். புதிய கற்காலத்தின் மனிதர்கள். விடை ஆப்ஷன் இ கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அதாவது கூற்று 1 வந்து பயிர் வளர்த்தனர், கூற்று 2 வந்து கால்நடைகள் மேய்ந்தனர். இந்த ரெண்டுமே சரி. அடுத்தது பழைய கற்கால மக்களுடன் தொடர்புடையவையாக நாடகத்தில் காட்டப்பட்டவை எவை? விடை ஆப்ஷன் அ இலையாடை, குகை, வேட்டையாடி உண்ணுதல். அடுத்த பக்கம் பாருங்க, புதிய கற்கால மக்களுடன் தொடர்புடையவையாக நாடகத்தில் காட்டப்பட்டவை எவை? விடை ஆப்ஷன் ஆ தோல் ஆடை, கல் குச்சு, குச்சி வீடு, மாமிசத்தை சுட்டு உண்ணுதல். அடுத்தது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதால் மனித வாழ்வில் ஏற்பட்ட ஏதேனும் ஒரு முன்னேற்றத்தை எழுதுக. விடை சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதால் மனித வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. அவை போக்குவரத்து, விவசாயம், உற்பத்தி மற்றும் கட்டுமான பணிகளை போன்றவற்றில் சக்கரம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. விரைவாகவும் பொருள்களை எடுத்து செல்லவும் பெரிய இயந்திரங்களை இயக்கவும் முடிந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.